अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम दुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ललाला व कुल्ल ललालतिन फिन्नार। வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது, அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்தவனாக நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக நபிகளாரின் இறுதி எச்சரிக்கையும் நோன்பின் நோக்கமும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே இந்த நோன்பை கடமையாக்கிய நோக்கத்தை சொல்லும் போது ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் ரமலான் ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொரு உரையிலும் நாம் கேட்கக்கூடிய குர்ஆன் வசனம் தான் குதிபா அலைக்கும் சியாமு கமா குதிபா அல்லல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்துக்கு எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குரிய காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சதாரிகளாக மாற வேண்டும். இந்த ரமலான் மாதத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட அடிப்படை காரணமே நாங்கள் இறையச்சதாரிகளாக மாற வேண்டும். ஏன் இறையச்சதாரிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு நேர்மையாளனாக, நல்லவனாக, அநியாயம் செய்யாதவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறையச்சம் மட்டும்தான் அவனை நேர்வழிப்படுத்தும், அவனை திருத்தும். இறைவனை தவிர உலகத்தில் உள்ள யாருக்காவது அவன் பயப்பட்டான்னு வைங்க, என்ன நடக்கும் என்று சொன்னால், அவன் யாருக்கு பயப்படுறானோ அவருடைய முன்னிலையில் அவர் இருக்கும்போது மாத்திரம் பயப்படுவானே தவிர அவர் இல்லாத நேரத்தில் பயப்பட மாட்டான். இன்னைக்கு மனுஷனை பாருங்க, சிசிடிவி கேமராக்கு பயப்படுற அளவுக்கு கூட அல்லாஹ்க்கு பயப்படுறானா? களவெடுக்க வாரவன் கூட என்ன செய்யறான், முதலாவது கேமரா உடைப்பான் அல்லது கேமராக்கு ஒரு புடவையை கட்டுவான். இதுல இருந்து நான் தப்பிக்கிட்டா போதும்னு நினைக்கிறானே தவிர இதை விட பெரிய ஒரு பவர் என்ன பார்த்துட்டு இருக்குது என்று நினைக்கிறான் இல்லை. அப்ப அடிப்படை ஒரு மனிதன் நேர்மையாளவனாக ஒரு நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை இறையச்சம். இந்த இறையச்சம் தான் ஒரு மனிதனை தூய்மையானவனாக மாற்றும். இது அல்லாஹு தாலா மனிதனுக்கு போட்ட கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி ஹஜ் இறுதி பேருரை, ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவோமே, விடை பெறும் நாள், விடை பெறும் ஹஜ், அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி ஹஜ் அதுதான், இறுதி உரையும் அதுதான். அந்த ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லக்கூடிய விடை பெறும் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூதராக 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்கிறாங்க. 23 ஆண்டு காலம் செய்த பிரச்சாரத்தை
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாளையில் கசக்கி பிழிந்து சாராம்சமாக சமரியாக அந்த வந்திருந்த நபித்தோழர்களுக்கு சொல்றாங்க. அதுதான் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை. 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் எதை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த பிரச்சாரம் செய்த அந்த 23 ஆண்டு கால அந்த தாவா பணியை அப்படியே கசக்கி பிழிந்து சமரியாக எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வந்திருந்த மக்களுக்கு சொல்றாங்க. அந்த சொல்லக்கூடிய செய்திகளில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து வாயிலிருந்து வந்த அதிகமாக வரக்கூடிய ஒரு சொல் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இத்தகில்லா, இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், இத்தகில்லா, இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க. சொல்லிட்டு முடிக்கும் போது எதில் முடிப்பாங்கன்னு சொன்னா, இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்று முடிப்பாங்க. ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும் சொன்னால், அந்தந்த விஷயத்தில் இறைவனை அஞ்சினால்தான் அவன் அதில் சரியானவனாக நேர்மையானவனாக இருக்க முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி எச்சரிக்கையும் இறையச்சம். அல்லாஹு தஆலாவுடைய நோக்கமும் ஒரு மனிதனிடத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும். அப்ப இந்த இறையச்சம் தான் எங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த நோன்புடைய நேரத்தில் எங்களை பக்குவப்படுத்துகின்றது. நாம் ஒவ்வொருவரும் உணர்கின்றோமே, ஒவ்வொருவரும் இந்த நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இறையச்சத்தை உணர்கின்றோம். அந்த இறையச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோம். இந்த ரமலான் முடிந்ததன் பின்னால் அந்த இறையச்சம் எங்களுடைய உள்ளத்திலிருந்து போயிடுச்சு என்று சொன்னால், இந்த ரமலான் மாதம் எங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இறுதி பேருரையில் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கும் போது இந்த இறையச்சத்தை பேணிக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. அந்த சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு 30-35 நிமிஷத்தில் பட்டியல் போட முடியாது. ஆனால் இன்றைய தினம் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் முகம் கொடுப்போமே சில விஷயங்கள், அதை மட்டும் எடுத்து அதில் இறையச்சத்தை பேணக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சொன்ன அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆர்டரில் நான் எடுக்கல, எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்திருக்கிறேன். அதில் முதலாவது பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதிலெல்லாம் இறையச்சத்தை பேணிக்கொள்ள சொல்றாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இத்தகி தாவத்துல் மல்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையில் இருந்தும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எங்களால் ஒருவன் பாதிக்கப்பட்டிருப்பான், எங்களால் ஒருவன் அநியாயம் இழைக்கப்பட்டிருப்பான். அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், எதிலையும் ஒரு மனிதன் எங்களால் பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த பாதிக்கப்பட்டவன் கவலையில ஆத்திரத்தில் இறைவனிடத்தில் கையேந்தினான்னு வைங்க, யா அல்லாஹ், இந்த மனிதனால் நான் இன்ன விஷயத்தில் பாதிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நீ நீதியை நிலைநாட்டு, நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டனோ அந்த விஷயத்தில் அவனும் பாதிக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடத்தில் கையேந்தினான் வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகி தாவத்துல் மல்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையில் இருந்தும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்களேன், கையை தூக்கினான்னு வைங்க, எந்த திரையும் இல்லை, பள்ளிக்குள்ள இருந்து கையேந்தினான்னு வச்சா நாங்க யோசிக்க கூடாது, இத்தனை மாடிக்காங்க, எந்த திரையும் இல்லை, அல்லாஹ் தஆலா டைரக்ட் அங்க. சர்வ சாதாரணமா பாருங்க, நல்லா இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகும் போது, அல்லது யாரோடாவது நாம் வேலை செய்யும் போது, அவரால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது எப்படியெல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு, அவர் யாரு தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், அந்த அப்படி வேலை செய்வார், இப்படி வேலை செய்வார், புகழ்றது. அவனை எங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு போறோம், அவரால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அவனா பச்சை முனாஃபிக், அவனால எங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அவனா பட்ட அநியாயக்காரன், இவனெல்லாம் இவ்வளவு நாள் பழகினோமே. ஏன், தனக்கு தேவை வரும்போது வச்சுக்கொண்டு தேவையில்லைண்டு போதும் தூக்கி வீசிட்டு பேசுவோமே, அப்ப அவன் பாதிக்கப்படுவானா இல்லையா? அட என்ன சாரா புழிஞ்சி என்ற ரத்தத்தை அப்படி வேர்வையா சிந்தி எல்லாம் செஞ்சுட்டு இப்ப எனக்கு இப்படி எல்லாம் பேசுறானே, அநியாயப்பட்டிருக்கிறேனா இல்லையா, பாதிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா, கையை தூக்கினான்னு வைங்க. அல்லாஹு தஆலா எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்?
அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் இறுதி பேருரையில சொல்லணுமா? இறுதி பேருரையில எதை சொல்லியிருக்கலாம்? யா என்ன, லா துஸ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நோம்பு, இப்படி மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டதை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்றாங்க. ஆக கூடுதலா சொன்ன வார்த்தை என்னது? இத்தகில்லா, இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு பட்டியலை போடுறாங்கன்னு சொன்னால், பாதிக்கப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனை அந்த அளவுக்கு ஒரு கொடி கஷ்டமானது. அங்க வந்து நிப்பானே மறுமையில, இவர் இங்க உலகத்துல 5 நேர தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நோம்பு பிடிச்சி, ஹஜ்ஜி செஞ்சு, உம்ரா செஞ்சு, குர்ஆன் ஓதி, செய்யக்கூடிய எல்லாம் செஞ்சு, அதையும் தாண்டி சொல்லுங்களேன். இப்ப எங்களை மாதிரி ஆக்கள்னா தௌவாவும் பண்ணி அங்க வந்து நின்றா அவன் வருவான். யா அல்லாஹ், இவர் பேசினாரு, பேச்சு எப்படி பேச்சு தெரியுமா? இவர பேச்சை கேட்டே நாங்க மார்க்கத்தில் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். ஆனா இவர் இப்படி இப்படி அநியாயம் செஞ்சாரே, செஞ்சாலுன்னு வைங்க, மழை அளவு நன்மை இருக்கும். அங்க மன்னிப்பு கேளுமா? உலகத்துல மன்னிப்பு கட்டலாம், கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஏதாவது செஞ்சு மன்னிப்பு கேட்கலாம். அங்க என்ன மன்னிப்பு? அங்க ஒன்றுமே இல்லை, மழை அளவு நன்மை இருக்கும். அப்படியே தூக்கி இங்க கொடுத்துட்டு வெறும் கையோட, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, நாளை மறுமையில் ஒருத்தன் வருவான், எப்படி இருப்பான் தெரியுமா? சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் ஒரு முழம் இருக்கும். ஒரு முழம்னா இப்படி இருக்கிற காலை தூக்கி இப்படி வச்சாச்சு, அவ்வளவு கிட்ட. எப்படி அந்த உதாரணமா சொல்றாங்க, காலை தூக்கி வச்சா சொர்க்கம், அப்படி வருவான் ஒருத்தன். எப்படி சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வருவான், அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருத்தன் வருவான். யா அல்லாஹ், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறியா? நான் போடுற பட்டியலை பாருன்னு போட்டான்னு வைங்க, இப்படி தூக்கி அப்படி சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர், இப்படி தூக்கி இப்படி வச்சு நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால யாருக்கு எங்களால பாதிப்பு இழைக்கப்பட்டுச்சோ உலகத்திலே மன்னிப்பு கேட்டுருவணும். உலகத்திலே அவனுடைய கையை பிடிச்சி சலான் சொல்லி மன்னிச்சுக்கோ பாப்பான்னு மன்னிப்பு கேட்டுருவணும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையில் இருந்தும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்க, ஒவ்வொருத்தரும் முகம் கொடுக்கக்கூடியது. நாங்க கம்பெனி வச்சிருந்தாலும், ஒரு ஆபீஸை வச்சிருந்தாலும், ஒரு சின்ன கடையை வச்சிருந்தாலும், ரோட்ல டீ வித்தாலும், நாங்க என்ன செய்வோம்? தொழிலாளர்களோடு சம்பந்தப்பட்டிருப்போம். முதலாளி ஒரு தொழிலாளியோடு சம்பந்தப்பட்டிருப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, இத்தகுல்லாஹ ஃபீமா மலக்கத் ஐமானிக்கும், தொழிலாளர்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்கள்கிட்ட ஒருத்தன் வேலை செய்வான், வேலை செய்யற தொழிலாளி பணியாளி, அவனுடைய விஷயத்தில் நாங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். சில பேர் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பளம்னு சொன்னா 2000 ரூபாய்க்கு வேலை எடுத்துட்டு 1500 ரூபா கொடுப்பாரு. இப்போ 500 ரூபாய்க்கு அவனுக்கு அநியாயம் செய்யறாமா இல்லையா? 2000 ரூபாவை வேலை எடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்தோம்னா அதுல அவனுக்கு அநியாயம் செய்யறோம். அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்தில் சில அநியாயம் நடக்கும். என்ன தெரியுமா? சில எல்லா ஊர்களையும் பார்த்தா தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்கள், இப்போ சீசன் டைம் தானே, பொஸ் என்ன செய்வார்? முதலாளி சரியா 8 மணி ஆயிடுச்சா, 8:15க்கு ஈஷா, 8:30க்கு கியாமுல்லைலா, 8 மணிக்கு ஷாப்பா அவர் பள்ளிக்கு போயிட்டுருவார். இங்கே கடையில் அடிக்கிறவன் அவனுக்கு இஷாவும் இல்லை, கியாமுல்லையிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாளைக்கு பிறக்கண்டாச்சு பெருநாள் என்றாலும் விடிய விடிய வேலை செஞ்சுட்டு சுபோக்கு போகிறோம் அவன் போகணும். அவனுக்கு ரமலானில் எந்த ஃபாய்தாவும் இல்லையே. இவர் தான் உடல் சீசன், அங்கேருந்து சாமான் இங்கேருந்து சாமான், செக்குக்கு போடணும், கடனுக்கு போடணும், நீ வேலை செய், நான் நன்மையை தேடிட்டு வரேன். அநியாயமா இல்லையா? இவன் அல்லாஹ் கிட்ட கையெழுதி நான் வைங்க, யா அல்லாஹ், ஏதோ நான் ஏலாத நிலைமை இருக்கிறனால இவரை எதிர்த்து எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ரமலான் காலத்தில் கூட எனக்கு தொல்றதுக்கு வாய்ப்பு தாரார் இல்லையே, கையெழுதி நாண்டு வைங்க. எப்படியாப்பட்ட அநியாயம்! நாங்கள் எல்லாம் கேட்டோம். அதாவது தொழிலாளர்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சினால் இறைவனுடைய உதவி எப்படி வரும்ன்றதுக்கு ஒரு செய்தி உண்டு. நாம் எல்லாம் அதிகமான பயான் நிகழ்ச்சியில் கேட்டிருப்போம். குகைவாசிகள் தெரியுமா? 3 பேர் குகைவாசிகளுடைய 2 சம்பவம் வரும். அந்த 3 பேர் மலைக்காக வேண்டி குகைக்குள்ள போனாங்களா இல்லையா? குகையுடைய வாசல் அல்லாஹ் தஆலா மூடினானா இல்லையா? ஒரு செய்தி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 பேர் ஒரு பிரயாணத்தில் போறாங்க. கிளைமேட் மாறுது, மழை பெய்யக்கூடிய மாதிரி கிளைமேட் மாறுது. இவங்க 3 பேரும் மலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு குகைக்குள்ள போறாங்க. போன உடனே குகைக்கு முன்னால இருந்து ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் வந்து இந்த குகையுடைய வாசலை மூடி விடுது. வெளியில வர முடியாது. முழு முயற்சியும் செஞ்சு பார்க்குறாங்க. ஏனாத நிலைமை வரும்போது இந்த 3 பேரும்
இப்ப எங்களை இறைவனால் அல்லாவை தவிர வேற யாருமே பாதுகாக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து இறைவனிடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல காரியங்களை முன்னிறுத்தி இறைவன் கிட்ட உதவி கேட்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன தெரியுமா இறைவன் கிட்ட உதவி கேட்கிறாரு, யா அல்லாஹ் என்கிட்ட ஒரு தொழிலாளி ஒரு வேலைக்காரன் வந்து வேலை செஞ்சாரு. அவர் வந்து வேலை செஞ்சுட்டு போகும்போது அதனுடைய கூலி இருக்குதே, அந்த கூலியை எடுக்காம போறாரு. நான் அந்த கூலியை உனக்கு பயந்து அழகாக பராமரித்து வந்தேன். இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டால் எங்களை இந்த குகையிலிருந்து பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்யும் போது அந்த குகையுடைய வாசல் லேசா அந்த கல் விலகின ஹதீஸ் சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அப்படி என்ன செஞ்சாரு, ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வேலை செய்யறாரு. வேலை செஞ்சுட்டு திரும்பி போகும்போது அதனுடைய சம்பளத்தை எடுக்கல. இவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அன்றைக்கு எவ்வளவு அந்த கூலியுடைய பெருமதியோ அந்த பெருமதிக்கு ஒரு ஆட்டை எடுத்து வளர விடுறாரு. அது தானா வளருது. சில காலங்களுக்கு பின்னால் அந்த தொழிலாளி வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு, இப்படிதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சேன், அதுல கூலியை நான் எடுக்கல, எனக்கு தாங்கலை என்னும் போது இவர் ஒரு ஆட்டை கூட்டத்தை காட்டுறாரு, இந்த வரைக்கும் கொண்ட கூலி எடுத்துட்டு போன்னு. எப்படி சந்தோஷப்படுவான்னு பாருங்க. அந்த பாதிக்கப்பட்டவன் எப்படி சந்தோஷப்படுவான். இன்றைக்கு எங்ககிட்ட வந்து ஒருத்தர் வேலை செய்யறான்னு வைங்க, வீட்டிலேயோ இந்த பள்ளியிலேயோ வேலை செய்யறாரு. இன்றைக்கு ஒரு நாள் சம்பளம் 3000 ரூபா 3500 வைங்களேன், மறந்துட்டு போறாரு. இன்னொரு ஒரு வருஷத்துல வாராரு, வந்து 3500 ரூபா கொடுத்தோம்னு வைங்க. இன்றைக்கு 3500 ரூபால ஒரு நாள் வாழ முடியும்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு போற வாழ இயலுமா? இன்றைக்கு பொருளுக்குள்ள விலையை பாருங்களேன். இன்றைக்கு இந்த நேற்று முந்தினாத்து பெட்ரோல் டீசல் கூட விலை கூடிச்சு. இப்ப 3 வீல் ஹயர் கூடுமா இல்லையா, வாகனத்துல ஹயர் கூடுமா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முதல் கோல்ட் பிரைஸ் இருக்குது, தங்க விலை வெறும் 65,000 இருந்த தங்க விலை இன்றைக்கு 4,08,000. இன்றைக்கு இல்லை நேத்து. இன்றைக்கு எவ்வளவு தெரியா, நேத்து 4,08,000. 5 வருஷத்துக்கு முதல் ஒத்த மாசம் ஒரு 65,000 சம்பளம் எடுத்து ஒரு பவுன் வாங்கலும்னா இன்றைக்கு 4,08,000 கொடுத்து ஒரு பவுன் வாங்குறதுக்கு அவன் 7 மாசம் 8 மாசம் வேலை செய்யணும். நஷ்டமா இல்லையா? பாதிக்கப்படுறானா இல்லையா? அப்ப இவர் இறைவனை அஞ்சி அன்றைக்கு இருந்த சம்பள அந்த கூலிக்கு ஒரு ஆட்டை வளர்க்க விட்டு அது ஆடு பெருகி நிக்குது. இவர் வந்து கேட்கிறாரு, இவர் காட்டுறாரு, இந்த மாதிரி கொண்ட கூலி எடுத்துட்டு போகணும். அந்த தொழிலாளி எப்படி சந்தோஷப்படுவான்? இதை அல்லாஹ் கிட்ட வைக்கிறாரு. யா அல்லாஹ், இதை நான் செஞ்சது உனது அச்சத்தின் காரணமாக, இப்ப நீ இதை ஏற்றுக்கொண்டால் எங்களை இந்த குகைக்குள்ள இருந்து பாதுகாத்து விடு என்று சொல்லும் போது அந்த குகையுடைய வாசல் லேசா விலகிச்சு என்று செய்தியை பார்க்கிறோமே, இதுதான் இறை அச்சம். இப்படி இருக்க வேணும். அதே மாதிரி பாருங்க, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை தந்திருக்கிறானே, பர்த் சர்டிபிகேட்ல வேணும்னா இன்ஷியல் வாப்பாட இன்ஷியல் அறிக்கையிலும் உலகத்தில் எந்த புள்ளன்னு நினைச்சு எனக்கு நினைக்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சிடலுமா? இதே புள்ள நாளைக்கு மறுமையில வந்து நிற்கும். யா அல்லாஹ், எந்த வாப்பாவா, எந்த டடாவா, எந்த அபுவா அங்க கிளாஸ் போட்டாரு, இங்க கிளாஸ் போட்டாரு, அங்க ஸ்விமிங் போட்டாரு, இங்க ஜிம்முக்கு போட்டாரு, அங்க அது எல்லாம் என்னென்ன எல்லாம் செஞ்சாரு, உன்னை பத்தி சொல்லித்தர இல்லையா அல்லாஹ்? நீ இந்த அளவுக்கு பாசம் உள்ளவன், இந்த அளவுக்கு கோபம் உள்ளவன், இப்படி மறுமையின் ஒன்று இருக்குது, இப்படி நரகம் ஒன்று இருக்குது, சொர்க்கம் ஒன்று இருக்குது, ஒன்னு தொழணும், மார்க்கம் என்ன என்றதை எனக்கு சொல்லி தரலையே, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு தந்தாரு. இதே புள்ள வரும் நாங்க வந்து நிக்குமே, இதுல இறைவனை அஞ்சு கொள்ள வேணும். இன்றைக்கு பாருங்க, சவால் விட்டு சொல்லலாம். ஏன்னா நாடு பூராகவும் எங்கட ஜமாத்துல கிட்டத்தட்ட 32 பிரான்ச்ல ஜும்மா நடக்குது. 32 இடத்துக்கும் போயிட்டு தாவா பண்ற ஒரு அனுபவத்தில் சொல்றேன். ஓ லெவல் எழுதி ஏ லெவல் எழுதி இருக்கிற பிள்ளைகளுக்கு வஜகத்து தெரியாத அத்தகையாத்து தெரியாத பிள்ளைகள் இருக்குது. நம்புவீங்களா? தொழுகை அடிப்படை மார்க்கத்தினுடைய களிமாக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வணக்கத்தில் முதல் வணக்கம் தொழுகையில தக்பீர் கட்டினுடைய ஓதக்கூடிய வஜகத்து தெரியாது அத்தகையாத்து தெரியாத இளைஞர்கள் ஓ லெவல் எழுதி ஏ லெவல் எழுதின பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? யாரு காரணம்? ஸ்காலர்ஷிப்னு வந்த உடனே பிள்ளை ஸ்காலர்ஷிப் விட்டா அவனுக்கு ஸ்காலர்ஷிப்போட 5 வயசுல போட்டா அங்கால 9 வயசுல ஸ்காலர்ஷிப், 9 வயசோட குர்ஆன் மதரசா முடிஞ்சு, அவனுக்கு அதோட எல்லாம் முடிஞ்சு. ஸ்காலர்ஷிப் எழுதி 10 வயசுல வந்தா அவன் போயிட்டு 5 வயசு புள்ளை 6 வயசு புள்ளையோட மதரசால உட்கார வைக்கப்படுவான். அங்கால ஓ லெவல் வந்தவனே
9A எடுக்கணும் 8A எடுக்கணும், அங்கே கிளாஸ் போ இங்கே கிளாஸ் போகணும்னா அவனுக்கு அதுக்கு போகிறோம் மார்க்கம் ஒன்றுமே தெரியாது. ஓ லெவல் பாஸ் ஆகி அட்வான்ஸ் லெவலுக்கு வந்தா அதுக்கு பிறகு 3A எடுக்கணும், கேம்பஸ் போகணும், மெடிசின் செய்யணும், இன்ஜினியரிங் போகணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணினா அதுக்கு பிறகு மார்க்கம் தெரியாது. நிறைய பேருக்கு குர்ஆன் சில ஏன் சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய இப்போ நான் சொன்ன வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய எச்சரிக்கைகள், குர்ஆனில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. யாரு காரணம்? உம்மாவும் அப்பாவும் காரணம். நாளைக்கு அங்க வந்து பிடிபடுமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி ஒரு நாள் இருக்குது, இப்படி ஒரு நாள் வரும், அந்த நாளைக்கு முதல் இப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய விஷயத்தில், உம்மா வாப்பாவுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் இருக்கும், சில நேரம் தெரியாமல் இருக்கும். 2 சம்பவங்கள் எங்கட நாட்டில் நடந்த 2 சம்பவங்கள் அண்மையில் சில பத்திரிகையிலும் வந்திருக்குது, சமூக வலைத்தளங்களும் அந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஈஸ்டனுக்கு போன ஈஸ்டனோட தொடர்பு இருக்கிறார்களுக்கு தெரியும். ஈஸ்டன் என்று சொல்லக்கூடியது ஆரம்பிக்கிறது எங்கது? கல்குடா ஓட்டமாவடி பாலம் இருக்குதா இல்லையா? இந்த ஓட்டமாவடி பாலம் தான் ஈஸ்டனுடைய ஆரம்பம். அந்த புனானா கேம்பஸ் அதுவும் ஈஸ்டனுக்கு தான் வரும், ஆனால் அது ஒரு காற்றுள்ளுக்கு தானே கட்டி வச்சிருக்கிறான். ஈஸ்டன் அந்த ஊருண்டு ஆரம்பிக்கிறது எது? நாவலடி ரவுண்ட் த போர்டால திருப்பி ஓட்டமாவடி பாலம் வந்தாலே முஸ்லிம்களுடைய களை கட்டக்கூடிய ஒரு இடம். இதுதான் கல்குடான்னு சொல்லக்கூடிய தொகுதி. இதில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு 3-4 மாசத்துக்கு முதல். 4 அல்லது 3 அல்லது 4 பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய், அவங்க தனியாக இருந்த ஒரு ரூம், ஒரு அறைக்குள்ள மௌத்தா போறாங்க. மௌத்தா போனா அவங்களுடைய எந்த பிள்ளைக்கும் தெரியாது உம்மா மௌத்தா போயிட்டாங்கன்னு. எப்படி தெரிய வருது தெரியுமா? உம்மா மௌத்தா போயிட்டு உடல்ல இருக்கக்கூடிய வீணைகள், அதாவது ஊனம் இருக்கிற அசிங்கங்கள், இது வெளியாகி புழு வந்து வெளியில நாத்தம் அடிச்சதுக்கு பின்னால அந்த ரோட்ல போறவங்க, என்னடா இது நாத்தம் அடிக்குது இந்த வீட்டுள்ளுக்கு என்று பார்த்து கதவை உடைச்சி பார்த்தா அவங்க தூங்கின பெட்ல அப்படியே ஜனாசா புழு வந்து அப்படியே ஊனம் வடிஞ்ச நிலைமையில அப்படியே நியூஸ்ல காட்டுறான். போட்ட ஃபேன், ஸ்டாண்ட் ஃபேன் வேலை செஞ்சுட்டே இருக்குது. அவங்க கடைசா டிவி ஆன் பண்ணி பார்த்த டிவி அப்படியே ஒன்றில் இருக்குது. உம்மா மௌத்து பிள்ளைகளுக்கு தெரியா. அந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் வந்து ஊட்ட ஒட்டச்சு பார்த்து தகவல் சொன்னதுக்கு பின்னால தான் உம்மா மௌத்தா போன செய்தி பிள்ளைகளுக்கு தெரியும் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய விஷயத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாவுக்கு அடுத்ததாக, இறைவனுக்கு அடுத்ததாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் யாரு? பெற்றோர்கள். திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஈயாஹு, அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்பது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். விதி. அல்லாவை தவிர நீங்க வேற யாரையும் வணங்க கூடாது என்றது விதி, அல்லாஹ்வுடைய கட்டளை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்றான் என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கும் போது 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளை பெற்ற ஒரு உம்மா ஒரு ரூம்ல மௌத்தா போயிட்டு ஊனம் வடிஞ்சு நாத்தம் வந்து புழு வெளியாகிறதுக்கு பின்னால்தான் பிள்ளைகளுக்கு உம்மா மௌத்தா போன செய்தி தெரியும் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுடைய நாளை மறுமையுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகளுடைய நிலைமை. எங்களோட வீட்டில் ஒரு உம்மா அப்படி இருக்க விடுவோமா? தாயிண்டா யாரு? எனக்கு ஒரு ஞாபகப்படி இதுக்கு முதல் ஒரு ஜும்மால நான் ஒரு தாயுடைய வேதனையை சொல்லியிருப்பேன். அதாவது உலகத்தில் சயின்டிஃபிக்கலா உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளே ஆக டொப் லெவலில் இருக்கக்கூடிய 2 வேதனை. நிறைய வேதனைகள் இருக்குது. டொப் லெவல் 1 2 3 வருமே. அதில் முதலாவது வேதனை என்னன்னு சொன்னால், சயின்டிஃபிக்கலா சயின்ஸ் படிக்கக்கூடிய அல்லது படித்து கொடுக்கக்கூடிய யாராவது இருந்தால் அவங்களுக்கு தெரியும். சயின்டிஃபிக்கலா ஆக டொப் லெவல் வேதனைன்னு சொன்னால், உயிரோட ஒரு மனிதனை எரிக்கிறது, பத்த வைக்கிறது இருக்கிறது. உயிரோட ஒரு மனிதனை பத்த வைக்கிறது தான் வேதனையிலே பெரும் வேதனை. அதை தான் அல்லாஹ் தஆலா கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரான்னு சொல்றான். அது அல்லாஹ் தரக்கூடிய வேதனை. அல்லாஹ் எதப்ப அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டினாலும் டொப் லெவல்ல இரக்கம் காட்டுவான்.
தாயை விட 70 மடங்கு இறக்கம்னா டாப் லெவல். அல்லாஹு தாலா தண்டிச்சாலும் டாப் லெவல்ல தண்டிப்பான். அதனால அல்லாஹு தாலா உலகத்திலே முதல் வேதனை என்று சொல்லக்கூடிய நெருப்புல எரிக்கிற வேதனையை நரகத்தில் வச்சிருக்கிறான். இங்கே வா, நரகத்தில் தனி நெருப்பு தான், எச்சரிக்கை தானே. குர்ஆன் வசனங்கள் வரும், எப்படி தெரியுமா? குர்ஆன் வசனங்கள் எச்சரிக்கையான குர்ஆன் வசனம் வரும், கட்டளைகள் வரக்கூடிய குர்ஆன் வசனம் வரும், படிப்பினை தரக்கூடிய குர்ஆன் வசனம் வரும். குர்ஆனை படிச்சு பாருங்க. சில வசனம் எச்சரிக்கை, அப்படி படிச்சா அப்படி மேல் உள்ள நடுங்கிற மாதிரி இருக்கு. சில வசனங்கள் இருக்கும் கட்டளையா வரும், ஓர்டரா வரும். இன்னும் சில வசனங்கள் படிப்பினையாக வரும். இது என்னது? கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, எச்சரிக்கை. வந்தண்டு வை, நெருப்புல போட்டு பத்த வைப்பன் உன்னையும் உண்ட பிள்ளைகள் உண்ட குடும்பம் எல்லாத்தையும், எச்சரிக்கை. இதுதான் உலகத்துல முதல் வேதனை. ரெண்டாவது வேதனை எது தெரியுமா? ஒரு தாயுடைய பிரசவ வேதனை. பிரசவ நேரம் ஒரு தாய் படுற வேதனை இருக்குது, அது ரெண்டாவது என்று சயின்டிபிக்கலா சொல்றான். ஏன்? ஒரு பெண் உறுப்பு இருக்குது, அசிங்கம் ஆபாசம் இல்லை, இதை விட எவ்வளவு ஆபாசம் பேசுறான் மனுஷன். பெண் உறுப்பு இருக்குது, பெண் உறுப்புடைய அளவு சாதாரண இயல்பான ஒரு பெண் உறுப்பினுடைய அளவு 3 சென்டிமீட்டர், அதாவது 3 இன்ச்சு. 3 இன்ச்சில் இருக்கக்கூடியதுதான் ஒரு பெண் உறுப்பினுடைய அந்த குழந்தை வரக்கூடிய வலியினுடைய அளவு. பிரசவத்தின் போது அந்த குழந்தையுடைய தலையும் இந்த ஷோல்டரும் தான் முதல் வெளியில வரணும். இந்த தலையும் ஷோல்டரும் வெளியில வரண்டா 15 இன்ச்சுக்கு அந்த பெண் உறுப்பு விரிஞ்சு கொடுக்க வேணும். இப்படி இருக்கிற ஒரு பெண் உறுப்பு அப்படியே 15 இன்ச்சுக்கு விரிஞ்சு கொடுத்தாதான் குழந்தையை வெளியில் எடுக்கலாம். அந்த அளவுக்கும் வெளியில் எடுக்கலான்னு வைங்க. திருமணம் முடிச்ச ஹஸ்பண்ட்மார் உங்களுக்கு தெரியும், அவங்களோட மனைவிமார், சில பிள்ளைகள் 3.5-4 கிலோல புள்ள பிறக்கும். அப்போ கொஞ்சம் பெருசா இருக்கும். குழந்தை இந்த தலை வெளியில வந்தோடனே ஷோல்டர் வெளியில வராம இருவினோடனே டாக்டர் என்ன தெரியுமா செய்வான்? அந்த டைம்ல இன்ஜெக்ஷன் அடிச்சு திமுக்க வச்சு எல்லாம் வெட்ட முடியாது, சடன்லி எடுக்கணும். உடனே கத்தி எடுத்து, சர்ஜரி கத்திரிக்கு தானே, அதை எடுத்து உடனே பெண் உறுப்பை இப்படி வெட்டிடுவான். ஒரு 2 இன்ச்சு லேசா வாரத்துக்கு வெட்டுவான். எப்படி வேதனை? குழந்தை வார ஒரு வேதனை கொண்டு உசுரோட வெட்டுவானே, உசுரோட வெட்டுவான் பெண் உறுப்பை. இப்போ நான் உங்களோட கையில் ஒரு பிளேடை ஒரு ஊசை தந்து உங்களோட கையில் குத்துங்கன்னா குத்துவீங்களா? யாராவது கையில் குத்த மாட்டீங்க. பிரசவத்தின் போது தாயுடைய, உங்களோட மனைவியுடைய, நாளைக்கு உங்களோட பெண் பிள்ளையுடைய பெண் உறுப்பை டாக்டர் என்ன செய்வான்னா பச்சையா வெட்டுவான், குழந்தைய லேசா வெளியில் எடுக்கிறதுக்கு. எப்படியாப்பட்ட வேதனை! இவ்வளோ வேதனை அனுபவிச்சு தான் எங்களை வெளியில் எடுக்கிறாங்க. அந்த உம்மாவை புழு மௌத்தா போக வச்சா இறைவன் நாளைக்கு பிடிப்பானா இல்லையா? பிடிப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பெற்றோர்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ஒரு வேதனை. அண்மையில் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாடு பூராவும் ஒரு வைரஸ் ஒன்று பரவிட்டு போகுது, கிளைமேட் எல்லாம் மாறி. இப்போ எங்கள்கிட்ட ஊரில் புலனர்வன்னு சொன்னாலே வியலி கலாப்ப சூடு தெரிந்தானே. இப்போ புலனர்வ நூறலி மாதிரி இருக்குது. 3 மணி ஆயினா 4 மணி ஆயினாலே பனி விழுது. நைட்டுக்கு ஃபொக்லாம் படித்தாதான் பள்ளிக்கு போகலும், அப்படி இருக்குது. கூதல் எல்லாம் மாறி, எல்லாம் கிளைமேட் மாறினோடனே இப்போ எல்லாருக்கும் நோய், ஒரு வைரஸ் நோய். எங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் வருது. எங்களோட தம்பியோட சின்ன பிள்ளை ஒரு 3.5 வயசு மகளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, நோம்பு முதல் வீக்கில். அப்போ பகலையில் எந்த பிஸ்னஸோட போகலைன்னு சுபோவில் தான் சஹருக்கு போகிற தான் போவேன். அங்கே போயிட்டு இந்த பேபி போட் 19வது ஓட், அதில் ஒரு நாள் போயிட்டு பார்க்கும்போது ஓட்டில் போயிட்டு எங்களோட தம்பியோட மகளையும் பார்த்துட்டு அப்படியே ஓட்டில் சும்மா ஒரு சுற்றிட்டு வரும்போது ஒரு தாய் சின்ன பிள்ளையை தூக்கி கையில் வச்சுட்டு இப்படி குனிரா, திருப்பி சிங்கில் துப்புரா. இதை நான் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா செய்கிறான்னு. போயிட்டு பார்த்தா புள்ள வாயால் மூச்சு எடுக்குது, சளி முத்தி மூக்கு பிளாக். இந்த தாய் என்ன தெரியுமா செய்கிறா? அவட ஒரு விரலை இப்படி புள்ளோட மூக்கில் வச்சு அடுத்த பக்கம் இருக்குது, அதில் வாயை வச்சு இப்படி இழுக்கிறான். சளியை நான் சொல்கிறேன், யாராவது சோத்தில் ஒரு முடி இருந்தாலே என்ன பேச்சு பேசுறீங்க வைஃப்மாருக்கு? சோத்தில் ஒரு முடி இருந்தாலே என்ன ஏச்சு ஏசுறோம், தின்பமா? புள்ளட மூக்குல சளியை ஒரு தாய் இப்படி வாயை வச்சு இப்படி இழுத்து சிங்கில் துப்புறான். இப்படி எந்த புள்ள வாயால மூச்செடுக்குதே, கஷ்டப்படுதே, நோமலா இல்லையே என்று ஒரு தாய் இந்த அளவுக்கு ஒரு அசிங்கத்தை கூட வாயால உறிஞ்சு எடுக்கிற அளவுக்கு வரக்கூடிய ஒரு தாய் மௌத்தா போயிட்டு 4 நாளைக்கு போறதான் பிள்ளைகளுக்கு தெரியும் என்று சொன்னா இறைவனை அஞ்சு கொள்ள வேணுமா இல்லையா? எப்படியாப்பட்ட ஒரு பாவம், எப்படியாப்பட்ட ஒரு புட்டி அல்லாஹ் தஆலா புடிப்பாண்டி யோசிச்சு பாருங்க. அடுத்தது என்னது? வாப்பா. இதே இதுல வாப்பாட ஒரு சம்பவம் நடக்குது, அதுவும் பாருங்க, அதுவும் ஈஸ்டர்ன்ல தான். ஆனா என்ன சம்பவம்னா, என்ன அதுல ஒரு இது துரதிர்ஷ்டவசம்னா,
காத்தாங்குடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், மஸ்ஜிதுல் அக்ஸா மாதிரி ஒரு கொப்பி கட்டி வச்சு ஃபேமஸாக இப்போ போகுது காத்தாங்குடி. அங்கே தான் அங்கே ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தில் ஸ்லேவ் ஐலண்டில் வாழ்ந்து ஸ்லேவ் ஐலண்டில் பிஸ்னஸ் செஞ்சு ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜி செஞ்ச ஒரு செல்வந்தர் ஸ்லேவ் ஐலண்டில் பிள்ளைகள் எல்லாம் கைவிடுது, வாப்பா கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கைவிடுது பிள்ளைகள். இவர் என்ன செய்கிறாருன்னா ஏதோ ஒரு கண்டாக்ட் கொண்டு ஆகி ஸ்லேவ் ஐலண்ட்லேருந்து காத்தாங்குடிக்கு போகிறாரு முதியோர் இல்லத்துக்கு. பிள்ளைகள் கைவிட்டு வாப்பாவை சொத்தெல்லாம் எடுத்துட்டு காத்தாங்குடிக்கு போயிட்டு முதியோர் இல்லத்தில் இருக்கும்போது அப்படியே மௌத்தா போகிறாரு. காத்தாங்குடியில் மௌத்தா போனால் ஜனாசா செய்தி அறிவிக்கிறாங்க, யாராவது வருவாங்க ஜனாசாவை சரி பார்க்க வருவாங்கன்னு. ஒருத்தர் அந்த வாப்பாவுடைய ஜனாசாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூட காத்தாங்குடிக்கு போகலை. கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் உறுப்பினர்களும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற முதியோர்களும் அதை பராமரிக்கக்கூடியவர்கள் அந்த மஹல்லாவாசிகள் சேர்ந்து அந்த வாப்பாவுடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறாங்க, ஒரு பிள்ளைகள் இல்லாமல். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு இந்த சமூகத்தின் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னது சரியா பிழையா? இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பாருங்களேன். இதை வச்சு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 3 பேருடைய குகை சம்பவம், அதுல இதை மாதிரி ஒன்று நடக்குது. இந்த 3 பேர்ல ஒருத்தர் இறைவன்கிட்ட, ரெண்டாவது நான் சொன்னது தொழிலாளியுடைய விஷயத்துல, முதலாவது ஒருத்தர் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வாரு. அவர் எப்படி பிரார்த்தனை செய்வாருன்னா, யா அல்லாஹ் எனக்கிட்ட வயது முதிர்ந்த பெற்றோர்கள் என்ற பராமரிப்பில் இருக்கிறாங்க, நான் என் தொழில் என்னது, ஆடு மேய்க்கக்கூடியது என் தொழில். ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது நான் பால் கறந்துட்டு வந்து என் உம்மாக்கும் மாப்பாக்கும் பெற்றோர்களுக்கு தான் நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வர கொஞ்சம் லேட் ஆகுது, தாமதமாகுது, என் உம்மா மாப்பம் பெற்றோர்கள் தூங்கினதுனால நான் கொண்டு வந்த பாலை என்னுடைய குழந்தைகளுக்கு கூட கொடுக்காம அவங்க எலும்பும் வரைக்கும் தூக்கத்திலிருந்து விழித்தெலும்பும் வரை காட்டி நான் இந்த பால், அந்த ஆட்டுப்பாலை கொடுக்காம இருந்தேன். இந்த காரியத்தை, இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களை இந்த குகையிலிருந்து பாதுகாத்து விடு என்று ஒன்னாவது நபர் துவா கேட்கிறாரு. அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான். சின்ன ஒரு காரியம் தானே, பாலை கொடுக்குறோம், வாரம் உம்மா அப்பா தூக்கம் வச்சுட்டு இருக்கிறாரு. இது அல்லாஹ் தஆலா எப்படி பார்க்குறான் தெரியுமா? பெரிய ஒரு விஷயமா பார்க்குறான். பார்த்து அந்த குகையுடைய வாசலுடைய கல்லை இன்னும் கொஞ்சம் அகற்றினான். இந்த செய்தியை பார்க்குறோம். அப்போ உம்மா வாப்பா பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியம் என்று பாருங்க. அந்த அளவுக்கு உம்மாட கஷ்டம் கண்ணுக்கு தெரியும், வாப்பட கஷ்டம் கண்ணுக்கு தெரியுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாப்பா ஒரு மௌத்தா போன ஆக்கள் இருப்பீங்க தானே. இப்போ என் வாப்பா இல்லை, என் வாப்பா மௌத்துண்டி, நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சந்தோஷத்துல, ஏதாவது ஒரு கவலையில நீங்க யாருமே வாப்பா மாற நினைச்சு இல்லையா? அடே என் வாப்பா இன்றைக்கு இருந்தா, எனக்கு எவ்வளவு ஒரு கவலை வரும்போதும் தோலை தட்டி கொடுத்து நான் இருக்கிறேன் சொல்லக்கூடியது வாப்பா. சந்தோஷத்திலும் நீங்க என்ன ஒரு நிலைமைக்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க, இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீங்க, ஒரு தொழிலை செஞ்சிருப்பீங்க, ஒரு வாகனத்தை எடுத்திருப்பீங்க. இப்போ யோசிப்பீங்க, அடே நான் கஷ்டப்படும் போதே என்ன வாப்பா மூத்தா போயிட்டாரு, இன்றைக்கு நான் ஒரு ஊடு கட்டி சொந்தமா வாகனம் எடுத்து எந்த வாப்பாவை முன் சீட்ல உட்கார வச்சுட்டு போறதுக்கு எந்த வாப்பாவை இல்லைன்னு யோசிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லையா? கைக்கு முன்னுக்கு இருக்கும்போது அதனுடைய அருமை விளங்காது. படிக்கிற பிள்ளைகள் வாப்பாவை காட்டையில படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது யங் வயசுல இருக்கக்கூடியவங்க படிச்சு கேம்பஸ் எல்லாம் போயிட்டு டிகிரியை கையில் எடுப்பாங்களே, எடுக்கும் போது அந்த எடுக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த ஹோல்ல நிறைய உம்மா வாப்பா வந்திருப்பாங்க. இவனுக்கு மட்டும் வாப்பா இல்லாம இருக்கும், இவனுக்கு மட்டும் உம்மா இல்லாம இருக்கும். அப்ப யோசிப்பாங்க கையில் எடுத்துட்டு, அடே இதை பார்க்கறதுக்கு என் வாப்பா இல்லையே, இதை பார்க்க என் உம்மா இல்லையே. யோசிக்காத ஒரு புள்ள கூட இருக்காது. அனுபவத்தில் சொல்றேன். 2 பேரும் இல்லாம இருக்கக்குள்ள யோசிப்போம், ஆனா பயன் இல்லை, எந்த ஒரு வேலையும் இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவ்வளவு விஷயம் இருக்குது இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில், இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், இல்ல அங்க வந்து நிப்பீங்க, அல்லாஹ் தஆலா பிடிப்பான் ஒரு பிடி. இதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்? இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த ரமலானோட அந்த இறையச்சம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி பேருரையில் எப்படி சம்பந்தப்படுது? அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியது, இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். எங்களோட மனைவிமார்களுடைய விஷயம் இருக்குது. சில இடங்கள்ல மனைவிமார அடிமை மாதிரி நடத்துற ஆண்களை பார்க்கிறோம். மனைவிண்டாலும் அடிமை மாதிரி. சும்மா யோசிச்சு பாருங்க,
எங்கேயோ பிறந்து வளர்ந்து பல சகோதர சகோதரிகளோட வளர்ந்து திருமணம் என்று வரக்கூடிய ஒரு பந்தத்தின் பின்னால் கணவன் தான், என் மாப்பிள்ளை தான், என் ஹஸ்பண்ட் தான் உலகமேட்டு வந்து வாழ்றாவே. வாழும்போது எவ்வளவு இழந்து வாரா. வீட்டில் இருக்கும்போது உரிமையோட தண்ட பாப்பா கிட்ட, பாப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருப்பா. தண்ட மாப்பிள்ளை கிட்ட உரிமையோட கேட்கலாம். கேட்பாவா? ஏன் அடே இவருடைய சம்பளமே இவ்வளவு, நான் இதை கேட்கலுமா, குடும்ப செலவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கொஞ்சம் சிக்கனமா வாழ பழகுவா. வீட்டில் இருக்கும்போது தண்ட நானா தம்பியோட தண்ட தாத்தா தங்கச்சியோட நல்ல உரிமையோட நல்லா பேசி பழகி வாழ்ந்திருப்பான். திருமணம் என்று வந்ததன் பின்னால் தண்ட சகோதரங்களோட வீட்டுக்கு போறனாலும் மாப்பிள்ளையுடைய அனுமதி கேட்கணும். கொஞ்சம் போயிட்டு வரவா, கெஞ்சுவா, கொஞ்சம் போயிட்டு வரவா. இவர் எடுத்தோடனே சும்மா இரு பேசாம அப்படி பார்க்குறோம். அப்படியெல்லாம் உரிமையில பறிக்கிறோமே, அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து அவட முதல் அவ வாழ்ந்த விட்டுட்டு வாரா. அவட உறவுகளை விட்டுறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கணவன் 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 வாழ்றான். சின்னொரு பிரச்சனை ஃபேமிலியில் வந்துச்சுன்னு வைங்க, பொடி போறதுக்கு கொண்டு வீட்டுக்கு சொல்லக்கூடிய ஆண்களை பார்க்குறோமா இல்லையா? பள்ளிகளுக்கு விசாரணை வருதா இல்லையா? இவ்வளோ வாழ்ந்திருப்பான், அவட வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருப்பான். பிரச்சனை வந்த உடனே பிள்ளைகளை கூப்பிட்டு முதலாவது ஒரு மாப்பிள்ளை செய்கிற கணவன் செய்கிற வேலை என்னது? வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு மறந்து பிள்ளைகள்கிட்ட உங்களோட உமா அப்படி இப்படி, இங்கே ஃபேமிலியில் பெரியவங்கக்கிட்ட அவள் அப்படியா, அவள் இப்படி இப்படி எல்லாம் சொல்கிறது. சொல்லிட்டு திருப்பி அவையோட தானே வாழ போறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தண்ட மனைவியோடு பகலையில் சண்டை பிடிச்சி அவளை அடித்து துன்புறுத்தி இரவைக்கு அவளோட தானே குடும்பம் நடத்த போறாய். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இரவைக்கு நீ அவளோட தானே குடும்பம் நடத்த போறாய். அப்போ எந்த அளவுக்கு பெண்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும்னு பாருங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடியதை பார்க்குறோம். நல்ல சந்தோஷமா வாழும்போது தன்னுடைய மனைவி பத்தினி, சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் தன்னுடைய மனைவிக்கு சொல்லக்கூடிய எல்லா கெட்ட அசிங்கமான வார்த்தைகளையும் சொல்லி பேசக்கூடியதை சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ எந்த விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று பாருங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. பட்டியல் போட்டு பேசுறதுக்கு இந்த ஜும்மாவுடைய இந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் போதாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய நோக்கமும் இறையச்சம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இறுதி பேருரையில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தையும் இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். இந்த இறையச்சம் தான் ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்தும், ஒரு தூய்மையானவனாக, இறையச்சமுடையவனாக, மறுமைக்குரியவனாக வாழ வைப்பது இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான். இது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடியது இன்னும் எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால், நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான். ஒரு பெண்மணி, அதாவது இறைவனை அஞ்சி வாழக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியுடைய சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு அந்த பூனைக்கு என்ன செய்கிறாங்க? சாப்பாடு கொடுக்கல, அவவும் சாப்பாடு கொடுக்கல. அந்த பூனை தானாக சாப்பாடை தேடிக்கொள்வதற்கு அந்த பூனையை அவுத்து முடல, கட்டி போடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது அந்த பெண் பூனைக்கு செஞ்ச அநியாயம். கால்நடையுடைய விஷயத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இத்தகுல்லாஹ ஃபி பஹாயிம். பஹாயிம்னா கால்நடைகள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. கால்நடையை பத்தி பேசணுமா? மறுமை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி பேருரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஃபி பஹாயிம். மிருகங்கள் கால்நடைகளுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். அதிகமாக நன்மை செய்யக்கூடிய, தொழக்கூடிய, எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி போடுறா, அதுக்கு சாப்பாடு கொடுக்கல, அதான் சாப்பாடு தேடிக்கொள்றதுக்கு இவன் அவுத்துடவும் இல்லை. இந்த பெண் நாளை மறுமையில் வரும்போது அல்லாஹு தாலா இந்த பெண்ணுக்கு நரகத்தை கொடுப்பான். அதோடைய அவள் அந்த பெண்ணுடைய அனைத்து நன்மைகளையும் அழித்து விடுவா. ஏன்? அந்த பூனைக்கு செஞ்ச அநியாயம். வாய் பேச முடியாது, அது ஒரு பூனை தானே, அது ஒரு நாய் தானே, அது ஒரு மாடு தானே. இப்படி இல்லை, ஒரு மிருகத்துக்கு அநியாயம் செய்தாலும் அதையும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா பிடித்து விடுவான் என்றதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி பேருரையில் அந்த வந்திருந்த அனைத்து மக்களையும் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களிலும் எங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும். இந்த இறையச்சம் தான் எங்களை ஒரு தூய்மையானவனாக, நேர்மையானவனாக வாழ வைக்கும் என்ற செய்தியையும் சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையம் இதில் இப்போ கடைசி ரமலானுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். சதகத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் செய்கிறோம்.
அதை வந்து இந்த வருஷமும் நாங்கள் சேகரித்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து நீங்கள் எந்த அரிசி சாப்பிட்றீங்களோ, பொதுவாக கொழும்புல வந்து சம்பா, கீரி சம்பா இதுகளை தான் சாப்பிடுவீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த அரிசியில் 2.5 கிலோவுடைய பெறுமதி. இப்போ நீங்கள் சாதாரணமாக கீரி சம்பா சாப்பிட்டா இப்போ இங்கே 350 ரூபா அப்படி போமா, சரி 350 ரூபான்னு வச்சு பார்த்தாலும் 2.5 கிலோவுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் தொகை. நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசியினுடைய 2.5 கிலோவுடைய பெறுமதி அதை கணக்கு பார்த்து, அப்போ ஒருத்தருக்கு 1000 ரூபா வந்துச்சுன்னு வைங்க, 900 ரூபா வந்துச்சுன்னு வைங்க, உங்களோட குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் எவ்வளவு, 6 பேர் இருந்தால் எவ்வளவு, 2 பேர் இருந்தால் எவ்வளோன்னு பார்த்து அதை வந்து ஒப்படைச்சி விடுங்க. அதே மாதிரி இப்போ ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால் தலைமையுடைய வாடகை பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஜும்மாலையும் அறிவிப்பாங்க. அதிகமாக நன்மை தரக்கூடிய இந்த ரமலான் காலத்தில் இருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மங்களை செஞ்சு இந்த தலைமை கட்டிடத்தினுடைய வாடகை ஏனைய செலவுகள் இருக்குது, அதை கொடுக்கணும். அதே நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரமலான் கஞ்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். அதில் ஒரு 5 கஞ்சிக்கு இன்னும் வந்து யாரும் பேர் தரல, பேலன்ஸில் இருக்குது. அதாவது நோன்பு 29 வரை காட்டியும் கஞ்சி விநியோகம் செய்கிறேன்னு சொன்னால் இன்னொரு 5 குறைபாடாக இருக்குது. அப்போ ஒரு கஞ்சிக்கு 25,000 பார்த்தா 1,25,000 இப்போ பேலன்ஸாக இருக்குது. யாராவது அப்படி கஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 5 பேர் இருந்தீங்கன்னு சொன்னால், 5ஆக பிரித்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அதுவும் இந்த ரமலான் 29 வரை காட்டி கஞ்சி விநியோகத்தையும் செஞ்சு கொள்ளலாம். அதையும் இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.